ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சுண்டைக்காய் பருப்பு எப்படி செய்யறதான்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் தாங்க. இதை சாதத்துக்கோ களிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சுண்டைக்காய் பருப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வயிற்றில் பூச்சி கூட இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு யாராக இருக்கட்டும், நம்ம சுகர் பேஷண்ட்ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இது கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது என்ன ஏதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை சுண்டைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா உடச்சிட்டு கழுவிக்கலாம். இந்த மாதிரி உரலை போட்டு உடச்சிக்கலாம். இல்லைன்னா கல் இருந்தால் கூட நம்ம கல்லில் வச்சு கூட கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி உரலை தான் போட்டு உடச்சிட்டு கழுவிட்டோன்னா கொஞ்சம் விதை ரொம்ப கூட கழுவி எடுத்துடக்கூடாது, ஓரளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் விதை இருந்தால் தான் அந்த கசப்பு தன்மை நம்ம சாப்பிடும்போது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி எல்லாமே சரியாகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கழுவும்போது தண்ணி இப்படி தான் இருக்கும் பச்சையாக. அதை எடுத்து ஊற்றிடலாம். இப்படி கழுவிட்டு 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன். நம்ம பருப்புக்கு ஏற்ற மாதிரி, குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துட்டு இருக்கிறேன். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். காஞ்ச மிளகா கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா தான் சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி ஒரு 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் அந்த காம்பு பகுதியில் இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிற பகுதி நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தில் கூட அந்த காம்பு பகுதி, கெட்டியான பகுதி நீக்கிட்டு தாங்க சேர்க்கணும். அதனால தான் கேன்சர் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அந்த கெட்டியான பகுதி நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொங்கு வராமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காய் உள்ளே சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கழுவிட்டு சேர்த்திருக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். எல்லாமே ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். இந்த சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பும் செய்யலாம், நல்லாயிருக்கும் சூப்பராக. நான் இன்னொரு வாட்டி எப்பாவது பச்சை சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், களிக்கு, சாதத்துக்கோ 2-3 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக நல்லாயிருக்கும், அருமையாக. இப்போது 3 விசில் வந்துடுச்சு, குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் சட்டியில் தான் போட்டு கடையிறேன். பருப்பு, சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. சட்டியில் தான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்படி கடைஞ்சிட்டு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு
வடகம் இருந்தால், வெங்காய வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய வடகம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இப்படி கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பும் நம்ம சேர்த்துடலாம். சுண்டைக்காய் பருப்புன்னு சொல்லலாம், சுண்டைக்காய் பருப்பு குழம்பான்னு சொல்லலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சூடான பிறகு நம்ம எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா இப்படி ஒரு பருப்பு குழம்பு செய்யுங்க, புளி குழம்பும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம பசங்க இந்த கசப்பு இருக்கிறதுனால சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு பருப்பில் போட்டு கடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. வயிற்றில் ஏதாவது நிறைய சாக்லேட்ஸு ஸ்வீட் அது இது சாப்பிட்றதுனால பசங்க சாக்லேட் சாப்பிட்றது நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சும் நல்லா அவங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். அதனால் இப்படி ஒரு பருப்பு குழம்பு, சுண்டைக்காய் பருப்பு குழம்பு செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் 2 கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் இந்த மாதிரி 2 கிண்ணத்தில் ஊற்றிட்டோன்னா மத்தியானத்துக்கு கொஞ்சம், நைட்டுக்கு கொஞ்சம், இப்படி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.